கடைசி நாள் என்றார். என்று அந்த கடைசி நாள் வரப்போகிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய போதகர்கள் சொல்கிறார்கள் கடைசி காலம், கடைசி காலம். பலர் பலவிதமான அடையாளங்களை சொல்கிறார்கள். 666 என்று ஒரு கொம்பு முளைத்த மனிதன் வருவான், அந்தி கிறிஸ்து வருவான். அவன் வரதெல்லாம் வரட்டும். முக்கியமான ஒரு அடையாளத்தை வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது 2 இடத்தில். ஏசாயா 2:2, மீகா 4:1, இரண்டும் ஒரே காரியத்தை சொல்கின்றன. ஏசாயா 2:2 வாசிக்க கேட்போமா? கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இதுதான் முக்கியமான சைன். எருசலேம் தேவாலயம் கிறிஸ்துவுக்கு பிறகு 70வது ஆண்டு தரை மட்டமாக இடித்து வீழ்த்தப்பட்டது. இன்றும் யூதர்கள் அங்கு போய் அங்கிருக்கும் சுவரின் மீது தலையை மோதி அழுகிறார்கள். மேசியாவை எப்பொழுது திரும்ப வருவீர், எப்பொழுது இந்த ஆலயத்தை கட்டுவீர் என்று. தேவன் திரும்ப வருவார், இயேசு திரும்ப வருவார், அவர் இந்த ஆலயத்தை கட்டுவார். என் அன்புக்குரியவர்களே, யோவான் 16:13 சொல்கிறது, சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார், இனி வரப்போகும் காரியங்களை உங்களுக்கு முன் அறிவிப்பார். 1962வது ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அருள்நாதர் இயேசுவை சந்தித்து என் உள்ளத்தில் அவர் வந்து தங்கினார். இந்த 34 ஆண்டுகள் அவரோடு உலாவி வருகிறேன். சில சமயங்களில் வரப்போகும் காரியங்களை அவர் எனக்கு சொல்வார். சில மாதங்களுக்கு முன்பு இயேசு வந்தார். ஒவ்வொரு நாட்டிலும் சம்பவிக்க போகிற முக்கியமான நாடுகளில் சம்பவிக்க போகிற காரியங்களை எனக்கு சொன்னார். இஸ்ரவேல் நாட்டிற்கு நடக்கப் போவதை சொல்கிறேன், கேளுங்கள். இயேசு சொன்னதை சொல்கிறேன். வரும் சில மாதங்களில் அந்த நாட்டில் ஒரு தேர்தல் நடைபெறும். அடுத்து வரும் பிரதம மந்திரி மிகுந்த ஞானமுடையவராக இருப்பார். மிக அழகாக பேசும் வெள்ளி நாவு என்று சொல்லும் வெள்ளி நாவுடையவராக இருப்பார். எந்த மனிதனையும் தன்னுடைய நாவினால் வசீகரப்படுத்தும் சக்தியுடையவராக இருப்பார். அரபியர்களிடம் நேச கரங்களை நீட்டுவார், யூதர்களிடமும் நேச கரங்களை நீட்டுவார். அவருடைய குடையின் கீழ் முதலாவது இஸ்ரவேல் நாடு மிக பெரிய யுத்த சக்தி வாய்ந்த இராணுவம் நிறைந்த ஒரு நாடாக மாறும். ஈடு இணையற்ற யுத்த பலம் அதற்கு ஏற்படும். அதன் பிறகு அவர் பேச்சு மாறும். ஒவ்வொரு பேச்சு வார்த்தையின் பொழுதும் இஸ்ரவேல் நாட்டின் எதிர்காலத்தை பற்றிய ஒவ்வொரு பேச்சு வார்த்தையின் பொழுதும் கடைசியில் அவர் கேட்கும் ஒரு காரியம், எருசலேமில் தேவாலயத்தை நான் திரும்ப கட்ட வேண்டும், அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒவ்வொரு பேச்சு வார்த்தையின் பொழுதும் அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். தேவாலயத்தை கட்ட வேண்டும், தேவாலயத்தை கட்ட வேண்டும், தேவாலயத்தை கட்ட வேண்டும், இதற்கு என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்பார். நடக்க போகும் ஒரு காரியம். நான் சொல்லுகும் இந்த காரியத்தை, இயேசு எனக்கு சொன்ன இந்த காரியத்தை நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். வெகு சீக்கிரமாய் நடைபெற போகும் ஒரு காரியம். அடுத்த பிரதம மந்திரியின் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவருடைய பேச்சுவார்த்தையில் ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும் இறுதியில் இதைத்தான் கேட்பார். What about the temple? What about the temple of the Jews? What about rebuilding this temple? What about this temple? He will fight for it. நீங்கள் அதை பார்க்கும் பொழுது, நீங்கள் அதை பத்திரிகையில் வாசிக்கும் பொழுது திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். நாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு அடுத்து சம்பவிக்க போவது என்ன என்று தனிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் நாற்றம், ஒழுங்கில்லாத வாழ்க்கை, இம்மாரல் லைஃப். அடுத்து வருகிற ஜனாதிபதி இதைத்தான் முதலாவது கையில் எடுப்பார். என் நாட்டின் ஒழுக்க குறைவை நான் சரி செய்ய வேண்டும். என் நாட்டு மக்கள் மத்தியில் காணப்படுகிற நாணய குறைவை, ஒழுக்க குறைவை நான் சரி செய்ய வேண்டும். அதுதான் இந்த முதல் வேலை என்பார். அமெரிக்காவை அவர் சுத்தமாக்குவார். அது நடக்கும் பொழுது இந்த நாளை நினைவு கூறுங்கள். பிப்ரவரி மாதம் 25, 1996வது ஆண்டு இயேசு கிறிஸ்து எனக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை நினைவு கூறுங்கள்.
என் அன்புக்குரியவர்களே, கடைசி நாள், கடைசி நாட்களுக்குள் நாம் காலெடுத்து வைக்க ஆரம்பித்திருக்கிறோம். எருசலேம் தேவாலயம் கட்டப்படும். இயேசு வருவார். மரித்த தம்முடையவர்களை தம்மோடு கொண்டு வருவார். அந்த ஆத்துமாக்களை புதைந்திருக்கும் அல்லது எரித்து போல் சாம்பலாயிருக்கும் உடல்களோடு இணைப்பார். அவர் முன்பதாக நிற்பார். எத்தனை மகிழ்ச்சி! இது தேவனுடைய சித்தம். யாராலும் இதை மாற்றவே முடியாது, மாற்றவே முடியாது. என் அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய ஒரே ஒரு வேதனின் குரல் என்ன? ஸ்வீகார புத்திரர்கள், ஸ்வீகார புத்திரிகளுடைய ஒரே குரல் என்ன? நீர் சீக்கிரமாய் வாரும். இயேசுவே, நீர் சீக்கிரமாய் வாரும். We know our future. Every man, every woman, every young man, every young woman who has accepted the Lord Jesus Christ into his or her soul knows what is the will of God concerning him or her. He or she knows his or her future and what is designed. Our God is a living God. உங்கள் எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். இதுதான் அவருடைய சித்தம். எனவே இன்று உண்மையாய் கிறிஸ்துவை நேசிக்கிற மக்கள் என்ன சொல்கிறார்கள்? எப்பொழுது நீர் வருவீர்? உங்களை பற்றி இதுதான் தேவனுடைய சித்தம். நீங்கள் ஸ்வீகார புத்திரராய் புத்திரிகளாய் மாற வேண்டும். அவரை போல் பரிசுத்தர்களாய் மாற வேண்டும். எல்லாவற்றிற்கும் அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். வெற்றியோடு வாழ வேண்டும். உலகில் கண் மூடும் பொழுது அவரோடு போய் உட்கார்ந்து இருக்க வேண்டும். அவர் திரும்பி வரும் பொழுது அவரோடு வர வேண்டும். அந்த நாள் சமீபமாய் இருக்கிறது.